கரெக்ட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. மகா என்று சொன்னால் அன்லிமிட்டெட் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? கர்த்தர் மகா பெரிய தேவன், மகா நல்ல தேவன், நம்முடைய அறிவு கெட்டாத அன்பு, அதாவது நம்முடைய அறிவு கெட்டாத அளவுக்கு நல்லவராக இருக்கிறார். ஸோ அவருடைய கிருபையும் அன்லிமிட்டெட் அண்ட் அன்கண்டிஷனல். ஸோ அவருடைய கிருபையினாலே நாம் இப்பொழுது ஜெபம் செய்ய சிறந்த வழி அல்லது பலன் தரும் ஜெபம் என்கிற தலைப்பிலே நம்முடைய பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். பெட்டர் வே டு ப்ரே. இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்காக நாம் தேவனை துதிப்போம். இன்றைக்கு 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு. பல வருடங்கள் கழித்து இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய நன்மைகளை ருசி பார்ப்பார்கள். அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். பலன் தரும், நல்ல பலன் தரும் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். இன்னைக்கு நம்முடைய பாடம் 8வது பாடம், பலன் தரும் ஜெபத்திலே லெசன் நம்பர் 8, சாப்டர்ஸ் 15 and 16, 15 மற்றும் 16வது அத்தியாயங்களிலே அடங்கி இருக்கிற ஆச்சரியமான ஆழமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். நம்ம இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு போயிடும். பட்டுப்போன அத்திமரத்தை பார்த்து பேதுரு அதிர்ச்சி அடைய காரணம் என்ன? எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள்? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. நீங்க அன்மியூட் பண்ணுங்க லிதியா சிஸ்டர். எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், அதை பட்டுப்போன அத்திமரத்தை பார்த்து பேதுரு அதிர்ச்சி அடைய காரணம் என்ன? எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள்? எஸ் சிஸ்டர். இது பேதுரு அதிர்ச்சி அடைந்ததுக்கு காரணம், சொன்ன உடனே அது நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். காரணம் அது விசுவாசம் விதிகளினால் ஆளப்படுகிறபடியால். ஓகே, வெரி குட். பாருங்க, பட்டுப்போன அத்திமரத்தை பார்த்து பேதுரு அதிர்ச்சி அடைய காரணம் என்னவென்றால் அவனுடைய அவிசுவாசம், அன்பிலீஃப். ஓகே, அடுத்தாங்கள எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள். எங்களுக்கு என்ன, வேற யாரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்சர் யாராவது எழுதியிருக்கீங்களா? எந்த நிஜத்தை, விசுவாசத்தால் மட்டுமே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியா? ஓகே, இன்னும் வேற யாராவது சொல்லுங்க. எந்த நிஜத்தை, எந்த ரியாலிட்டிய பேதுரு அறிந்திருந்தால் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான்? யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணணும். ஆன்சர் சொல்றீங்களோ இல்லையா? எல்லாரும் திங்க் பண்ணுங்க. ஜெபம் அப்படி வேலை செய்யும்ன்றதை அறியாமலுக்கு இருந்தார். எல்லாம் பக்கத்துல வந்துட்டு இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. விசுவாசத்துடன் பேசினால் அது நடக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. தங்கள நாக்குல இருக்கிற அதிகாரத்தை அறிந்தவர்கள் அதிர்ச்சி அடைய மாட்டார்கள். கரெக்டா? நீ அப்படி இன்ஹேல் பண்ணுங்க, உள் வாங்குங்க. எனக்கு ஆன்சர் தப்பு ரைட் அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். அப்போ அவன் நாக்குல அந்த நாவுல இருக்கிற அதிகாரத்தை போதுமான அளவுக்கு அன்றைக்கும் சீஷர்கள் அறியவில்லை, இன்றைக்கும் சபையானது அறியவில்லை. அதான் போக்கஸ் இன்னைக்கு. சரிங்களா? ஆமா, நம்ம அடுத்தது நாவுங்கிற புக்கை பயன்படுத்த போறோம். கர்த்தர் பெரிய பெரிய வெளிச்சத்தை நமக்கு தர போறார். ரொம்ப சிம்பிள் பாருங்களா. ஏன் ஆச்சரியப்பட்டா? அப்படி பேசினா பட்டு போகுங்கிற நாலேஜ் இல்லை, அதனால அவிசுவாசம். ரெண்டாவது, எந்த சத்தியத்தை அறியவில்லை என்றால் தன்னுடைய நாக்குல, இயேசு கிறிஸ்துவுடைய நாவுல இருந்த அதிகாரத்தை குறித்த அறிவு இல்லை. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், அற்புதம் நடந்தால் ஆச்சரியப்பட வேண்டுமா? அற்புதம் நடக்காவிட்டால் ஆச்சரியப்பட வேண்டுமா? நடக்காவிட்டால் தான் ஆச்சரியப்படணும். That is so real in the kingdom of God. இயேசு கிறிஸ்து அப்படி ஆச்சரியப்பட்டாரு. எங்க?
சொந்த ஊர்ல. சொந்த ஊர். சொந்த ஊர்ல நாசரத்துல அவர் ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது இப்படி நடக்க முடியல, நடக்கலேன்னு ஆச்சரியப்படுறாரு. ரைட். ஆமா, தேவன் நம்ம மேலான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கேள்விக்கு போயிடும். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். இந்த ஜெபம் சரியா தவறா? ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. அது தவறு. ஓகே. மார்க் 11:22-23 படி பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால மற்றது ரெண்டாவது, அவருக்கு எப்பவுமே சித்தம் நாங்க சுகமா இருப்போம். வெரி குட். அதாவது இதான் பாயிண்ட். ஏன் அந்த ஜெபம் தவறு என்றால், தேவன் நாம் சுகமாய் இருக்கிறது தான் அவருடைய சித்தம் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வெரி குட். பாருங்க 130 பேஜ் 134 டாப்ல இருக்கு பாருங்க. தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், சுகமாக்கும், இயேசுவின் மூலமாய் ஆமேன் என்று சொல்லுவது அறியாமை ஆகும். எதை அறியல? நான் சுகமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறியவில்லை. அப்படி செய்த பிறகு மக்கள் தேவன் மேல் கோபம் அடைந்து தாங்கள் ஏன் சுகமடையவில்லை என்கிறார்கள். விசுவாச விதிகளை அவர்கள் மீறி அவிசுவாச வார்த்தைகளை பேசி ஸ்ட்ராங்கா எழுதுறாருல்ல, தங்களை கொன்று விடுகிறார்கள். ஓகே, நமக்கு தெரிந்ததான். இருந்தாலும் இதுல பாயிண்ட் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, ஏன் அந்த ஜெபம் தவறு என்றால், நாம் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால அது தவறான ஜெபம். இதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இதுல இன்னும் நாம வளரணும். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமா, நிறைய அற்புதங்களை செய்தாலும் கூட நாம் வளர வேண்டிய பகுதியில இது ஒன்று. 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப் போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் இதுல வளருவதற்கு நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது பாடத்துக்கு போயிடலாம். கொஸ்டின். எஸ். வியாதி, தரித்திரம், பிசாசு ஆகியவற்றை யாரால் தான் விரட்ட முடியும்? யாரால் முடியாது? ஏன்? எஸ் மகேஸ்வரி சிஸ்டர். எஸ் பாஸ்டர், எங்களால முடியும், தேவனால முடியாது. காரணம், அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும். வெரி குட். ஆமா, இப்படிதான் பதில் இருக்கணும். எப்பவுமே ஞாபகம், நறுக்குன்னு இருக்கணும். வியாதி, தரித்திரம், பிசாசு ஆகியவற்றை யாரால் தான் விரட்ட முடியும் என்றால், அவருடைய பிள்ளைகளால் தான் முடியும். யாரால் முடியாது என்றால் தேவனால் முடியாது. ஏன் அவரால் முடியாது என்றால், அவரே ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அவரால் மீற முடியாது. இப்ப நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். பேஜ் 132 டாப்ல பாருங்க. தேவன் வார்த்தை கொடுத்தால் அதை அவர் மீறுவது இல்லை. அவர் எண்ணி பார்க்காமல் எதையும் சொல்வது இல்லை. இது ஒரு நல்ல பாயிண்ட் இல்ல? ஃபியூச்சர்ல இப்படிலாம் சந்தேகம் வரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் அவர் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கிறார். ஓகே, அவர் சொல்வதை அவர் உறுதியாக சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாரு, ஏதோ போற போகல சொல்றது இல்லை. ரொம்ப 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 முக்கியம். அதே போல அது ஒரு சீரியஸான மேட்டர் இல்லாததே சொல்றது இல்லை. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட், சீரியஸான மேட்டர். உதாரணமாக உங்களுக்கு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற ஒரு வல்லமையான அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போது பிசாசை எதிர்த்து நிற்பது உங்களுடைய பொறுப்புதானே தவிர அவருடையது அல்ல. ஏனென்றால் அவர் தனக்குத்தானே வரையறை வைத்துள்ளார். அடுத்த பேராகிராஃப்ல, தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டபடியால் உங்களுக்காக அவர் எதிரியை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் தன்னுடைய வல்லமையை இழந்துடல, ஆனா அவர் சொன்ன விதியை அவர் மீற மாட்டார் இல்லையா? சோ கிளியர். 4வது கொஸ்டின் போயிடுவோமா? விசுவாசம் என்பது என்ன? அது எப்பொழுது மட்டுமே பலன் தரும்?
பேம் அமரதேவா சிஸ்டர். பேஜ் 130 இருக்குது. விசுவாசம் என்பது வல்லமையான ஆயுதம், ஆனால் வெரி குட். அதை நாம் விசுவாசத்தால் மட்டுமே பலனை அடைய முடியும். ஆமா ஆமா, பாருங்க பேஜ் 130 செகண்ட் பேராகிராஃபா, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் அற்புதம் நடந்தது. விசுவாசம் என்பது வல்லமையான ஆயுதம், ஆனால் அதை நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே பலன்களை அறுவடை செய்ய முடியும். இல்ல, இதை குறித்து வேற என்ன விளக்க சொல்லலாம்? இந்த வல்லமையான ஆயுதம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு கொடுக்கப்பட்டது? மறுபடி பிறந்த போது, பிறந்த அன்றே கொடுக்கப்பட்டது. அப்போ ஏன் இத எல்லாராலும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியவில்லை? யோசிங்க, திங்க் பண்ணுங்க. ஆத்மாக்களுக்கு அது ஸ்பிரிட்ல தான் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆவியில ஓகே, ஆத்மாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேணும். வெரி குட். தகுதி இருக்கின்றத அறிந்து கொள்ளவில்லை. எங்களுக்கு தகுதியும் அது ஒரு நல்ல பாயிண்ட் பாருங்க, நல்ல குறிப்பு. we are fully qualified என்பதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. இங்கதான் ரொம்ப தடுமாறுது. ஆமே குவாலிஃபைடு. ஆமா, 40 வருஷம் அமரதேவா சிஸ்டர் சிஸ்டர் அப்படித்தான், நானும் அப்படித்தான். சத்தியத்தை சரியாக அறிந்த பிறகுதான் ஐ am fully qualified. இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம்? நான் தகுதி அடைகிறதுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். இந்த பொய்ய பிசாசு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ப வச்சுட்டான். சரிங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு சீஷர்களிடத்தை, நீங்க உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனா கடைசியில பிலாத்துடைய அரண்மனையில பேதுரு 3 முறை மறுதளிக்கிறான். அப்பொழுதும் அந்த பவரை பேதுருட்ட இருந்து எடுத்துடல. அப்புறம் அவரை அடக்கம் பண்ணின உடனே எல்லாரையும் அழைத்து கொண்டு பழைய வேலைக்கு போயிடுறான். அப்பொழுதும் அவர் அந்த வல்லமையையும் அந்த தகுதியையும் நீக்கி போடவில்லை. இன்னொரு விதத்துல சொன்னா அவரு ஒரு பரிதாபமான ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. உங்களையும் என்னையும் பேதுருவையும் நம்பிதான் இருக்காரு. அவருக்கு வேற ஆளே கிடைக்கல பாருங்க. ஆமா, இப்ப அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் பாக்குறாரு. யாருக்கு? சவுல் ராஜாவுக்கு. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் வருது. 8 வருஷத்துக்கு முன்பதாக, தாவீது பிறப்பதற்கு 8 வருஷத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனே அவர் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் சொல்லுகிறான் சவுல்கிட்ட. கடைசியில இவன் பிறந்து வளர்றான். இவனும் எப்படித்தான் இருக்கிறான் இல்ல? ஆமா, அநேக காரியங்களிலே அவன் தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தத்துல வாழல. ஆனா அவருக்கு வேற கதி இல்லை. சொல்லிட்டோம், நம்ம இவனை வச்சுதான் வேலையை நடத்தணும் இல்ல? அப்போ ஆனா அவனுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது பாருங்களேன். என்ன காரியம் தெரியுது? இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் மை இனிக்விட்டிஸ், அவன் என்ன சொல்றான்? உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். அப்போ தாவீதால அப்படி சொல்ல முடிந்தால் நம் ஒவ்வொருவராலும் இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவனுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து அவனுக்கு தகுதியாகவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, நம்முடைய தகுதியெல்லாம் எப்படி வந்தது? இயேசுவையே நமக்கு தகுதியாக்கி விட்டார். நல்லா நீங்க மண்டையில நல்லா ஏத்திரணும். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் மை ஒபீடியன்ஸ். இயேசுவையே நமக்கு என்னெல்லாம் ஆக்குனாரு? இந்த 5 சொல்லுங்க யாராவது நறுக்குன்னு. நீதி, பரிசுத்தம், மீட்பு, ஞானம், நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாறு. 5 வந்துட்டா?
ஆமா 1 இந்த கொரிந்தியர் 2 1:24 24 அதுக்கப்புறம் 1:31 31 ஞாபகம் வச்சுடுங்க. நம்ம பிசாசுக்கு கதவை திறக்க மாட்டோம். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் மை ஒபீடியன்ஸ். என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல. இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு ஞானமாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டார். இயேசுவையே எனக்கு மீட்பாக்கிட்டார். எல்லாம் எனக்கு பிடிச்சமான பாட்டு. பழுதுண்டுமே என்னில் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. அப்படியே இருக்கட்டும், மியூட் அப்படியே இருக்கட்டும். பழுதுண்டுமே என்னில் இல்லை. எதனால பழுதுண்டு ஒண்ணு இல்ல? நான் மறுபடி பிறந்த அன்றைக்கு தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண வந்துட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டார்னா இயேசுவையே எனக்கு தகுதியாக்கி விட்டார். எல்லாவற்றுக்கும் எல்லாமான. ஆமா. அப்ப இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள அந்த வல்லமையான ஆயுதமாகிய விசுவாசத்தின் மேல் நம்ம விசுவாசம் வைப்போம். ரைட்? அது எனக்கு போதுப்பா, இந்த வெப்பன் இருக்கு. அதனாலதான் அவன் அங்க குறி வைக்கிறான். பவுல் என்ன அவனுடைய மரண காரணத்துல அந்த நாட்கள்ல என்ன சொல்றான்? நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் மேட்டர். அவன் அதான் கண்டுபிடிச்சான். எப்ப நான் விசுவாசத்தை காத்துட்டேன். எடுத்துல அநேக டிசோபீடியன்ஸ் இருக்கு, அநேக குறைகள் இருக்கு. அவைகளின் மத்தியிலும் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடிகிறதா? காத்துக்கொள்ள முடியும். எதுவுமே தடல எக்ஸப்ட் இக்னரன்ஸ். எதை அறியல? என்னுடைய தகுதி என்னுடைய கிரியைகளினால் வரவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது மாத்திரமல்ல, அவரே எனக்குள்ளே தகுதியாக வாசம் பண்ணுகிறார். இதை பிடிச்சுக்கிடுங்க. அநேக பாவ எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அவர் உங்களுடைய பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். பிலிப் பிரதர், இது இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டா? என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம பாவத்தை பார்க்க மாட்டாருங்கிறது கரெக்டா? ரைட். முன்னால இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு நடுக்கம் வரும். ஐயோ, அவர் பாவத்தையே பார்க்க மாட்டாரு, அதனால நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நினைப்போம். எல்லா வசனங்களையும் நல் வசனமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. வேற வழியே கிடையாது. சந்தோஷமா தான் இருக்க முடியும். ஆமா, எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. தீமையை நன்மையாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்த கொஸ்டின் போயிடும். திருப்தியாக வயிறு நிரம்பி செழிப்பான வாழ்வு வாழ நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ் சிஸ்டர். யாரு? அமரதேவா சிஸ்டரா, ஜெயா சிஸ்டரா, லிதியா சிஸ்டர்? யாரு சொல்லுங்க? ஜட்ஜி ஜெயா சிஸ்டர் சொல்லுவோம். ஓகே, ஜெயா சிஸ்டர். திருப்தியாக வயிறு நிரம்பி செழிப்பான வாழ்வு வாழ நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ் சிஸ்டர். பேஜ் நம்பர் 132ல அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவ்வளவுதான் ஆன்சர் இல்லையா? நல்ல என்ன வார்த்தைலாம் போடுறாருல்ல. அந்த வசனத்தை கூட பாருங்க, பேஜ் 132 பாட்டம்ல இருக்கு பாருங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். இதை ஒன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா எடுத்துக்கிடுங்க. அப்போ நம்ம தோல்விகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வாயின் பலன் என்று சொன்னால் தவறு அல்ல. அப்போ நம்ம வாயினாலே ஏன் தோல்வியை பேசுகிறார்கள் அல்லது நஷ்டத்தை பேசுகிறாங்க? சூஸ் பண்றதுல இருக்கு, தேர்ந்தெடுக்கிறதுல. ஓகே, எந்த அது மரணத்தை தேர்ந்தெடுத்தா எங்களுக்கு மரணம் வரும், ஜீவனை தேர்ந்தெடுத்தா ஜீவன். ஒரு வெரி குட். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப இயேசுவால் நாங்கள் குணமாயிட்டோம் என்று சொல்லி இருக்குது. ஆனா நாங்க அதை வார்த்தையின்படி எடுத்து கொள்ள வரும். இல்லாம நாங்கள் எங்களோட உடம்புல நோகுது, வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வலிக்கிறது டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்டுகள் எடுக்கும் போது எங்களுக்கு அது வார்த்தையை எங்களுக்கு வெரி குட்.
வெரி குட், வெரி குட். அப்போ ஒரு வியாதி இருக்கும் பொழுது எல்லாரையும் திங்க் பண்ணுங்க, இன்வால்வ் பண்ணுங்க. திங்கிங்ல தான் இன்வால்வ் பண்ணணும். சொல்றது சொல்லுங்க. பட் அதோட முக்கியம் எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்க சிந்திங்க. ஒரு வியாதி இருக்குது, போகவில்லை. அப்போ நம்முடைய ஆட்டிடியூட் அல்லது நம்முடைய திங்கிங் அல்லது நம்முடைய பேச்சு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், சரியா இருக்கும்? நாங்கள் சுகமாயிட்டோம் தான் திங்க் பண்ணவனு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுகிற, அதாவது அப்படி சரியாக சிந்தனை உள்ளவர்கள் என்ன பேசுவார்கள்? ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். ஒரு அவருடைய எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தழும்புகளினால் நாங்கள் குணமானோம். ஆமென். ஆமா. இன்னும் கொண்டும் நீங்க அதிகாரத்தை எடுங்க, இந்த அத்தாரிட்டி எடுங்க. ஏற்கனவே சுகமாகி விட்டோம். ஆமா. அதனால நீங்க அந்த அத்தாரிட்டியோட பேசுங்க. உங்க கையில வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்கு அல்லது ஒரு எச்சிங் இருக்கு, 2-3 நாள் பேசி பார்த்துட்டீங்க, போகலைன்னா சில நேரம் ஃபிளாஷ் வரும், ஆவியானவர் ஞாபகப்படுத்தும், நீ அத்தாரிட்டி எடுத்து பேசுன்ட்டு. அந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி எல்லா வியாதியை சுகமாக்குமா, சின்ன வியாதியை மாத்திரம்தான் சுகமாக்குமா? எல்லா வியாதியும் குணமாக்கும். எல்லா வியாதியையும் சுகமாக்கும், நாள்பட்ட வியாதியை சுகமாக்கும். சரிங்களா? அத்தாரிட்டி எடுத்து பேசுங்க. இது நல்ல கேள்வி இல்ல? திருப்தியாக வயிறு நிரம்பி, சாலமோனுக்கு ஞானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று மெய்யாகவே தேவன் கொடுத்த ஞானம் தான் சாலமோனுக்கு இந்த ஞானம், இந்த ரெவலேஷனை கொடுத்ததுல அவனுக்கு மார்க் 11:23 போதிக்கப்படலை பாருங்க. பேசினா பிரச்சனை போயிரும்னு இயேசு சொல்றாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இவைகள் எல்லாமே இல்லாதிருக்கும் பொழுதே சாலமோனால் விசுவாசிக்க முடியும் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற நாம் எவ்வளவு விசுவாசிக்க முடியும் இல்ல? நாம் சொல்லுவதுதான் நமக்கு கிடைக்கும். யாக்கோபு 3 என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் செலக்ட் பண்ணி வாசிக்கிறேன். ஜேம்ஸ் 3 verses from 2. எல்லாருக்குமே எபிரேயர் தெரியும். உடனே நீங்க ஜேம்ஸ் உடனே ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டு த புக் ஆஃப் ஹீப்ரூ இஸ் ஜேம்ஸ். 3:2 என்ன சொல்றாரு பாப்போமே. யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நல்ல கான்டெக்ஸ்ட் இல்ல? தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவன் யார் என்றால் சொல் தவறாதவன், அல்லது இப்படி எடுத்துக்கிடுவோம், இயேசு கிறிஸ்துவை போல பேசுகிறவர்கள் இல்லையா? நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. அதுதான் சொல்றாரு 4வது வசனத்துல. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். 5 நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது இல்ல? அப்போ சிறிய நெருப்பு, சிறிய சுக்கான், இதெல்லாம் யாரு? நம்முடைய நாவு. ஆமா 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 ஆமா. நாவு எதை பேசுகிறது என்றால் நாம் சிந்திப்பதை பேசுகிறது. அப்போ சிந்தனையை சரி செய்யும் பொழுது நாவு கரெக்டா பேசும். வெரி குட். பாருங்க, இல்ல சிந்தனையை சரி பண்ணும். இதுக்கு ரிலேட்டடா நிறைய வசனம் இருக்கு. ஆத்துமா வாழ்ந்தா, சிந்தை வாழ்ந்தால் நம்ம பேச்சு சரியா இருக்கும். சிந்தை வாழுவதற்கு அஸ்திபாரமான உபதேசங்களையாவது நம்ம அறிந்திருக்கணும். எனக்கு இது நன்மையாகத்தான் முடியும் இல்லையா? ஏனென்றால் சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரு, இந்த வியாதியை கண்டிப்பாக அவர் என்னை விட்டு விலக்கிட்டாரு, அப்புறம் இந்த பிரச்சனை நீங்கிட்டு. உறவினர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் உறவினர்களை உங்களுக்கு விரோதமாக தூண்டி விடுவது யாரு? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன். அப்ப நீங்க உறவினர்களை கட்டுவதற்கு பதிலாக பிசாசை கட்டணும். பிசாச நீ அவங்கள விட்டு விடு, அவர்கள் எனக்கு விரோதமாக நீ எழுப்ப முடியாது
இல்லையா? எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் நான் ஒண்ணு சேர்த்து சொல்றேன், நீங்க தான் தவறு பண்ணியிருந்தாலும் உங்க வெப்பன் வேலை செய்யும். எந்த வெப்பன்? நாவாகிய அந்த ஆயுதம் வேலை செய்யும். யோபுல என்ன சொல்றாரு? குற்றவாளியையும் அவர் தப்புவிக்கிற தேவன். யூதர் அல்லாதவர்களுக்கும் சுகத்தை கொடுத்த தேவன். சரிங்களா? ஆமென். ஆமா, நாமும் மறுபடி பிறந்த பொழுதும் நம்மிடத்துல குறைவுகள் இருக்கும் பொழுதும் நம்ம பரிபூர்ண சுகத்தோடு தான் வாழணும், பரிபூர்ண செழிப்போடு தான் வாழணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு நாள் மறந்து போகாதீங்க. இது உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக அநேகரை தேவன் வாழ வைக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்த கொஸ்டின், எத்தனாவது கொஸ்டின்? 6. ஓகே. 6. எஸ். 6. பிரச்சனையை நீக்க எது நம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும்? ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லணும். யாரு? கிரேஸ் சிஸ்டர். நாங்க பிரச்சனையிடம் பேசணும். அவ்வளவுதான், பேச வேண்டும். பேசணும். டோன்ட் ஆட் எனிதிங் எல்ஸ். விசுவாசத்தோடு பேசணும். அந்த விசுவாசத்தை கொடுப்பதற்கு தான் தேவன் நமக்கு இந்த வகுப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார், இல்லையா? ஆமா, பாருங்க பேஜ் 141ல தேர்ட் பேராகிராஃப். நாங்கள் ஜெபித்து அதோடு பேசி, பாதமே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கீழ்ப்படி என்று கட்டளை இடுகிறேன். எலும்புகளே, நீங்கள் உடைந்திருந்தால் சுகமடையும்படி கட்டளை இடுகிறேன் என்று சொன்னேன். சில நிமிடங்களில் வீக்கம் மறைந்து நிறமும் சரியாகி விட்டது. நீங்கள் பிரச்சனையிடம் அப்படித்தான் பேச வேண்டும். இது எனக்கு வெகு காலமாக தெரிந்திருந்தாலும், இதான் முக்கியம் பாருங்க, பேசினா பிரச்சனை போயிரும் என்பது எனக்கு வெகு காலமாக தெரிந்திருந்தாலும் ஏனோ அது மனதில் பதியவில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த கோட்பாட்டை இன்னும் கவனமாக செயல்படுத்தியதால் உடனடியாக சுகம் வெளிப்படுவது 4 மடங்கு அதிகமாகி விட்டதாக நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு எளிய கோட்பாடு. அப்போ இந்த அறிவை மங்கி போக பண்ணுவது இயல்பு, இயற்கை. மறந்து போவது இயல்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் காலையில எழுந்தவுடனே என்ன செய்யலாம்? அப்ளிகேஷன், இயேசு நாமத்தினால என்னுடைய நாவில இருக்கிற அதிகாரத்தை நான் மறக்க மாட்டேன். அத ஒரு சொல்லுங்க. சொன்னீங்க. காலையில எழுந்த உடனே, ஆவியானவரே என்னுடைய நாவில இருக்கிற அதிகாரத்தை மறந்து விடாமல் எனக்கு எப்பொழுதும் நினைப்பூட்டுவீராக என்று உங்களுக்கு நீங்களே பேசுங்க. அன்னைக்கு நாள் முழுவதும் பிசாசு யாரையும் எழுப்பி விட மாட்டான். இந்த வெளிச்சத்துல இருப்போம். அவருக்கே பாருங்க, அப்பப்ப நம்ம மறந்துடுறோம். நம்ம டங்குல இருக்கிற வல்லமையை மறந்து விடுகிறோம். எந்த பிரச்சனைக்கு தீர்வு? பெரிய பிரச்சனை வருது, சரியா? உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஆயிட்டுனாலும் நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா அவ்வளவு பவர் இருக்கு. நான் பேசும்போது எலும்புகள் எல்லாம் ஒட்டி கொள்ளும். கிருபை பாருங்க. இந்த வெளிச்சத்தை கூட இப்பவும் நான் அதை சீரியஸா எடுக்கிறேன். என்னன்னா, நானும் அதை மறந்துடுறேன் சில நேரங்கள்ல. பிசாசு மறக்க வச்சிருவான் நல்ல காரியங்களை. அப்ப நம்ம மறந்தே போகக்கூடாது, சரிங்களா? எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இப்படியே எழுதலாம். பேச மட்டும்தான் செய்யணும். டோன்ட் ஆட் எனிதிங் எல்ஸ். பேசினா போதும், பேச மட்டும்தான் செய்யணும் எல்லா பிரச்சனைக்கும். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நான் இன்னைக்கு உங்க மேல பேச போறேன். உங்களில் பலர் நீங்க ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல ஆமா விதைக்கிறீங்க. சிஸ்டர் அனுப்பிட்டாங்க, இந்த மாசம் ஆஃபரிங்கும் அனுப்பிட்டாங்க, சரிங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். யாரெல்லாம் நீங்க விதைத்திருக்கிறீர்களோ அந்த விதையானது பல 1000 மடங்கு பெருகி வரும் உங்களுக்கு. விதைக்காதவர்களும் நீங்க விதைக்க துவங்கிடுவீங்க, சரிங்களா? ஏதோ ஒரு சின்ன அளவுல நம்ம ஒரு சின்ன டிவில பேசிட்டு இருக்கோம். நம்ம தரிசனம் எந்த அளவுன்னு சொல்லணும்னா 100 மொழிகளில இந்த செய்திகள் வெளியே வரணும்,
சரிங்களா? அப்போ அதுக்கு நம்ம தனி சேட்டலைட்டே விடணும். நீங்க வந்து அந்த சிறுவன் கையில இருக்கிற 5 அப்போ 2 மீன், ஒரு தம்பி தான், ஒரு குட்டி தம்பி தான் சாப்பிட முடியும். எத்தனை மடங்கு பெருகிச்சு? மோர் தென் 25,000. ஆண்கள் மாத்திரம் 5,000ன்னா பெண்கள் எல்லாரும் அப்படி இருந்தாங்க. சரிங்களா? அப்போ முதலாவது உங்கள் விதைகள் பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய வருமானம் பெருகணும். நான் அதுக்கு பேசுறேன். சரிங்களா? ஆமா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாவிலே நீ தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்ல விதைக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய அந்த விதையானது 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே வந்து சேருவதா இயேசுங்கிற அதிசய நாமத்தினால நான் பேசுகிறேன். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 5 அப்போ 2 மீனை 1000 மடங்காக பெருகப்படுற தேவனுடைய அந்த வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வருமானத்துல இந்த விதையை 1000 மடங்காக பெருக பண்ணி அவர்களுக்கே திரும்ப வந்து சேருவதா. ஆமேன். அதே போல அந்த இந்த விதைகள் விதைத்திருக்கிற அந்த $600 கனடியன் இன்னும் 1000 மடங்காக பெருகி இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் உடைய மீடியாவுக்கு வந்து சேருவதாக யாரும் தடை செய்ய முடியாது என்று இயேசுவின் நாமத்தை டிக்ளேர் பண்ற எல்லாருக்கும் விசுவாசம் பெருகிறது. இந்த செய்தியை பல 1000 வருஷம் கழிச்சு பேசுறவங்களுக்கு இது வேலை செய்யுது. யூடியூப்ல இப்பொழுது இணைந்திருக்கிறவர்களுக்கு இதை வேலை செய்கிறது. இந்த பிள்ளைகள் விதைத்திருக்கிற விதையானது 1000 மடங்காக பெருகி இந்த பிள்ளைகளுக்கே திரும்பி வரத்தக்கதாக தேவனுடைய கரம் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். US dollars பைபிள் brother, Canadian dollars இல்ல சொல்லுங்க. American dollars. $600 American dollar. Okay. Thank you so much, dearly beloved brothers and sisters. ஆமா, இது ஒரு நாள் வீண் போகாது. அப்ப யாரு ஜாஸ் ஊழியத்துல விதைத்தாலும் அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்த உடனே நானும் என் மனைவியும் பேசிடுறோம், இவர் விதைத்தவர்களுக்கு 1000 மடங்கு பெருகி வரட்டும். ரைட்? அப்போ பைபிள்ல எத்தனை மடங்கெல்லாம் சொல்லியிருக்கு? திங்க் பண்ணுங்க. மடங்கு கோடா கோடி கோடியாய் பெரு கோடி மடங்கு பேசியிருக்கு. வேற 1000 மடங்கு 1000 மடங்கு பேசியிருக்கு. வேற 100 மடங்கு 100 மடங்கு பேசியிருக்கு. 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு. ஆமா, இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே ஆவியானவர் பேசுறாரு, இந்த தலைப்புல நீ ஒரு செய்தி கொடு, 100 மடங்கா, 1000 மடங்கா, கோடி மடங்கா. ரைட்டா? பாருங்க, இதுல எதை எடுத்துக்கொண்டு இப்ப எனக்கு கூட கோடி மடங்கு அளவுக்கு விசுவாசம் வரல, அதனாலதான் நான் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆனா ரெபெக்காளுடைய பிரதர்ஸுக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. சகோதரியை நீ கோடியாய் பெருகுவாயாக இல்ல. அதனாலதான் என்ன நடந்தது? வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் மிஸ்டர் ரெபெக்கா. ரைட், வெரி குட். இந்த வல்லமை எல்லாருடைய நாவல இருக்கு, மறந்து போகாதீங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. நான் என்ன சொல்றேன், பல வழியில நம்ம முயற்சி பண்ணிட்டோம். நம்ம பிள்ளைகளை இன்னும் சிலர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், தவறான பழக்கத்துல இருக்கலாம். ஜெபம் பண்ணி பார்த்துட்டீங்க, அழுது பார்த்துட்டீங்க, உபவாசம் பண்ணி பார்த்துட்டீங்க, அநேக ஊழியர்கள்ட்ட சொல்லி பார்த்துட்டீங்க, கவலைப்பட்டும் பார்த்துட்டீங்க, கண்ணீர் விட்டும் பார்த்துட்டீங்க. இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஆமா, என் பேரை ராஜன் அவனுடைய இந்த தவறான போதையிலிருந்து வெளியே வருகிறான். எத்தனை நாள் சொல்லலாம்? எத்தனை நாள் சொல்லணும்? ஒரு நாள் இல்ல, வரும் வரைக்கும் சொல்லும். விடுதலை அடையும் வரைக்கும் சோம்பல் படாதீங்க. அவன் வெளிநாட்டுல இருக்கலாம், போட்டோ வச்சுக்கிடுங்க, பேசுங்க. இயேசு நாமத்தினால என்னுடைய பேரை ராஜன், இயேசு நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன், பிசாசை தூண்டி விடாத அந்த போதை பொருளுடைய எண்ணமேத்த நான் வேரோட கிள்ளி எறிகிறேன். இவனுக்கு நான் விடுதலையை பேசுகிறேன். நான் என்ன சொல்றேன், சிம்பிளான பிரின்சிபிள் தானே, பேசலாம. 10 நாள் பேசின பிறகு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றேன். உற்சாகமாக பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. The Lord has made everything simple. உங்க கிச்சன்ல அறையில ஒட்டிக்கிடுங்க. யாரு ரட்சிக்கப்படலையோ அதுல ஒட்டிடுங்க. பார்க்கும் போல பேசுங்க. நன்றி ஆண்டவரே, என்னுடைய கிராண்ட்சன் ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி, அவனுக்கு ஏற்ற துணையை நீர் கொண்டு வந்துட்டதுக்காக நன்றி, அவனுடைய தவறான தொடர்புல இருந்த நீர் அவனை விடுதலை ஆக்கிட்டதுக்காக நன்றின்னு உற்சாகப்பட்டு பேசுங்க. எந்தூசியாஸ்டிக்கா பேசுங்க. பேசத்தானே சொல்லியிருக்காரு.
உபவாசம் பண்ணுங்கன்னு சொன்னா கஷ்டம். அதனாலதான் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேற்று தான் அந்த ரெவலேஷன் வந்தது. எது? விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், என் ஜெப வாழ்க்கையை காத்து கொண்டேன் என்று பவுல் சொல்லல. என்னுடைய வேற என்னது, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டேன் என்று சொல்லல, என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நம்ம டீம்ல இருக்கிறவங்க, வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்க நாவல இருக்கிற அதிகாரத்தை சாதாரணமாக, சர்வ சாதாரணமாக நீங்க கட்டவிழ்க்க போறீங்க. இதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் பேசுங்க. காலையில எழுந்த உடனே என்ன பேசுறது தெரியல, எப்படி ஆண்டவரை துதிக்கன்னு தெரியலன்னா சிம்பிளா துதிச்சுட்டு இந்த வார்த்தை சேர்த்துருங்க. இன்றைக்கு என்னுடைய நாவல்ல இருக்கிற அதிகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன், எல்லா இடத்திலும் பயன்படுத்துவேன், ஆவியானவரே எனக்கு நினைப்பூட்டுவார் இல்ல, அப்படின்னா பேசுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் லகுவாக்கி விட்டார். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இயேசு கிறிஸ்து ஜெபம் என எதை அழைத்தார்? கிரேஸ் சிஸ்டரா, பிலிப் பிரதரா? பிலிப் பிரதர், நான் சொல்லிட்டேன். எஸ் பிரதர் பிலிப். ஓகே ஓகே. இயேசு கிறிஸ்து ஜெபம் என எதை அழைத்தார் பிரதர்? Taking authority, believing, yes, and speaking. Yes, very good. Taking authority, believing and speaking. Taking authority means what? Authority over the... அதாவது அது அந்த கையில ஒரு ஆயுதம் இருக்குது வைங்களேன். நீங்க கோகனட்டு எத்தனை பேர் உடைச்சிருப்பீங்க? எல்லா லேடிஸும் உடைப்பீங்கல்ல. அங்கெல்லாம் கோகனட்லாம் இருக்குதா கனடாவில்? இருக்கு. ஓகே. அத நீங்க அப்படி யோசிப்போம், இமேஜின் பண்ணுவோம். கோகனட் கையில இருக்கு, கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் பலமா அடிப்பீங்க. அந்த அத்தாரிட்டி எடுக்கிறே சொல்றாரு அவரு, எனக்குள்ள அந்த பவர் இருக்கு, அந்த நாலேஜ், நான் பேசிட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துரும், இந்த ஆசீர்வாதம் வந்துடும், இந்த ப்ரொவிஷன் வந்துடும். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசித்து பிரச்சனையிடம் பேசுவதே ஜெபம். ரொம்ப அருமையான வெளிப்பாடு பாருங்க. அப்போ இத ஆப்போசிட்டா சொல்லணும்னா, எது ஜெபம் அல்ல வென்றால் அழுது புரண்டு இல்ல உபவாசம் பண்ணி குற்ற உணர்வுக்குள்ளே போகாதீங்க. ஐயோ, நான் முன்னால நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இந்த பிரதர் கிளாஸ் அட்டன் பண்ணேன், இப்போ எனக்கு முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பலன் கிடைக்குதா? தட்ஸ் த மேட்டர். ஆமா, ரைட்? பலன் கிடைக்குதா? உங்க உணர்வை நீங்க முட்டாள்தனமா குற்றப்படுத்துறீங்கன்னா யாரும் பொறுப்பு இல்லை. எனக்கு பலன் கிடைக்குதுப்பா, நான் தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல வளர்ந்துருக்கேன், முன்னால விட அதிகமாக அவரை நினைக்கிறேன், முன்னால விட அவர் மேல எனக்கு அன்பு பெருகி இருக்கு, அது போதும். சரிங்களா? ஆமா, 3 ஆண்டுகள்ல 1 நேரம் கூட கேட்கல. யாரெல்லாம் காலேஜ் ஜெபம் பண்ணீங்க இல்ல? ஓகே. கர்த்தர் இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவார். ஆவியானவர் ஒன்று நினைப்பூட்டுகிறார். இதுல இருக்கிற சிலர் நீங்க பெரிய பைபிள் டீச்சர் ஆகுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் அந்த பாதையில நடத்துங்க, இவர்களுக்கு வேண்டிய மந்தையை நீரே கொடுப்பீராக. இயேசு நாமத்தை. அது சீக்கிரம் துவங்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8. 7 ஆண்டுகள் தீராத வலியை போக்க ஆண்ட்ரூ வோமாக் எத்தனை மணி நேரம் ஜெபித்தார்? எஸ், ஐபோன் தான் வருது. அவங்க யார் இருக்காங்க இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்களேன், யாருனாலும் சொல்லலாம். 7 ஆண்டுகள் தீராத வலியை போக்க ஆண்ட்ரூ வோமாக் எத்தனை மணி நேரம் ஜெபம் செய்தார்? 138வது பக்கம் பாஸ்டர். அவருடைய பிடித்துக் கொண்டு அவருடைய இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. எவ்வளவு நேரம் ஜெபித்தார்? ஒரே ஆமா, சில வினாடிகள் என்று சொல்லணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சாரு. நம்ம எதை ஜெபம் என்று நம்புகிறோம்? ஏதோ ஒரு தேவையை ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை தேவனிடம் பெற்றுக்கொள்ளணும், ஒரு விடுதலையை தேவனிடம் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு இயேசு கிறிஸ்து எங்கேயும் மணிக்கணக்காக ஜெபிக்கவில்லை. சரிங்களா? ஆமா, இப்போ நான் வாசிக்கிறேன். பேஜ் 138ல 2nd பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிப்போம். அவளுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவளுடைய சரீரத்தை விட்டு இயேசு நாமத்தில் எல்லா வலியும் நீங்கும்படி கட்டளையிட்டேன். அற்புதம் உடனே 7 வருடங்களில் முதல் முறையாக அவள் வலியிலிருந்து விடுதலையானாள். சரிங்களா? மீதி உள்ளலாம் நீங்க வாசித்திருப்பீங்க.
ஆமா, இவ்வளவுதான் ஜெபம். சரிங்களா? ஆக்சுவலா இதுவும் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்றால் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? வழிகளெல்லாம் அவரை நினைக்கிறோம். 1 hour வகுப்பு அவரை நினைக்கிறோம் பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ரேயர். இதற்காக நீங்க சிலர் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இதை ஆராய்ஞ்சு இருப்பீங்க. அப்ப நம்ம தேவனோடு உள்ள உறவுல தான் இருக்கிறேன். ஸோ பி சாட்டிஸ்ஃபைடு. யாரெல்லாம் இந்த வகுப்பை சீரியஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சீரியஸா இதுல பங்கு பெறுகிறீர்களோ, பி சாட்டிஸ்ஃபைட். யுவர் லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ பிகாஸ் யூ ஆர் முன்னால விட நீங்க அதிக நேரம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் வெளிச்சம் தருவாராக. 9வது கொஸ்டின் போயிடுமா? துரிதமாக பதில் கிடைக்க நாம் எதோடு கூட ஒத்துழைக்க வேண்டும்? அது என்ன? வெரி குட். இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. 144 பக்கம். உங்கள் ஓகே. மனைவியுடன் நீங்கள் பேசும் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய விதியோடு ஒத்துழைத்து உங்கள் பதில் வெளியாவதை நீங்கள் துரிதப்படுத்துகிறீர்கள். ஓகே. அந்த ஆவிக்குரிய ஆவி விதியோடு. ஓகே, அந்த ஆவிக்குரிய விதி எது? பேசுவது. யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க. ஆவிக்குரிய விசுவாசம். விசுவாசம். மலையிடம் விசுவாசம். பார்த்து மலையிடம் பார்த்து பேச வேண்டும். எல்லாம் நல்ல ஆன்சர். மலையை இன்னும் பார்த்து இன்னும் அந்த அந்த பகுதியிலே இருக்கு பாருங்க. பேஜ் 144ல இருக்கு பாருங்க. விசுவாசத்தோடு பேசுவது. நீங்கள் ஜெபித்த போது பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பது அது ஆவிக்குரிய விதி. விசுவாசி. ரைட்? விசுவாசி. பெற்றுக்கொண்டோம் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? மாற்கு மாற்கு 11:23. இல்ல 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 இல்ல. பெற்றுக்கொண்டோம் என்று எந்த 1 யோவான். எஸ். 5:15. வாசிங்க. வாசிங்க. 1 யோவான் 5:15 முக்கியமான வசனம். முடிஞ்சா மனப்பாடம் செய்திருங்க. பதினஞ்சு நாம் எதை கேட்டாலும் சேம் கரெக்ட் தான். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த அறிவு எலிசாவுக்கு இருந்தது. சரிங்களா? வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, எலிசாவுக்கு என்ன அறிவு இருந்தது தெரியுமா? நாகமான்ட்ட சொல்றான். அதுவும் அவனை கூப்பிட்டு பக்கத்துல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணல பாருங்க. தூரத்துல வர்றான். அவனுக்கு பிரச்சனை குஷ்டரோகம். கேயாசிட்டு தான் சொல்லி விடுறான். என்ன சொல்லிடுறான்? ஏப்பா யோர்தான் நதியில போய் 7 நேரம் முங்கு. இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் சொன்ன உடனே சுகமாயிற்று குஷ்டரோகம். எப்போ வெளிப்பட்டது? எப்போ மேனிஃபெஸ்ட் ஆனது? அவன் போய் யோர்தான் நதியில 7 நேரம் முங்கின பொழுது வெளிப்பட்டது. ரைட்? எத்தனை நேரம் சுத்தி வந்தாங்க எரிகோ மதிலை? 7 முறை. ஆமா, 7வது முறை சுத்தும் போதுதான் விழுது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? இவங்க சுத்த ஆரம்பிச்ச உடனே விழுந்துட்டு. சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. பல உதாரணம் இருக்கு. 10 பேர் சொஸ்தமானாங்க. போகும்போதுதான் சுத்தமானாங்க. ஆசாரி இடத்துல போய் காண்பீங்க. போகும்போது சுத்தமானாங்க. இன்னும் பாருங்க, அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல அதை மொண்டு கொள்ளும் பொழுது அது தண்ணீராதான் இருந்து எடுத்துக்கொண்டு பரிமாற போகும்போதுதான் அது திராட்சை ரசம் ஆயிற்று. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளுவோம். சோ நீங்க சொன்ன உடனே அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்வுக்கு இடமே கொடுக்க கூடாது. தட் இஸ் மை பாயிண்ட். ஆனா நீங்க பேசுவதற்கு இன்னும் நீங்க எழும்புங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா. நான் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ காலையில இங்க இந்தியன் டைம்ல 10 minutes to 7. நான் காலையில பார்க்கும்போது மார்னிங் டைம் பேசும்போது சார்ஜ் ரொம்ப குறையா இருந்தது. உடனே சாத்தா ஒரு டவுட் தர்றான், நீங்க பேசிட்டு இருக்கும் போதே சார்ஜ் முடிஞ்சிரும்ட்டு. நான் பேசிட்டேன். இயேசு நாமத்தினால
இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் சார்ஜ் குறையாது என்று பேசிட்டு உங்ககிட்ட உட்கார்ந்துருக்கேன். பாருங்க, நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு உள்ள ஒரு டென்ஷன் இருந்துன்னு வைங்களேன், உங்ககிட்ட நான் இவ்வளவு கம்ஃபர்டபுளா பேச முடியாது. இன்னும் ஒருபடி நான் மேல சொல்றேன், எத்தனை பேர் புரியுது பாருங்க. இப்போ திடீர்னு அது கட் ஆயிட்ட கூட நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் புரியுது இல்ல? நீங்க அங்கதானே பயப்படுறியா? ஒருவேளை நடக்கட்டா என்ன? என் நடக்கட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. அவரு சொல்லிட்டாரு, பேசிட்டு அவ்வளவுதான். நமக்கு சாதகமாக அநேகர் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க தோல்வி நேரத்திலும். நீங்க விசுவாசத்துல பெருகுவீங்க. அதனாலதான் அவன் சொல்ல, எனக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க காக்காட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த வெளிச்சத்துல வந்துருங்க. ஜாய்ஃபுல்லா வாழலாம். அவன் எனக்கு பாருங்க, எலிசா மதிக்கவே இல்லை அந்த குஷ்ரோகத்தை வியாதி எல்லாம். இயேசு கிறிஸ்து திராட்சரசம் குறைவுபட்டதை அலட்சியமா தான் ஹேண்டில் பண்ண, கொண்டு விடுங்கட்டா, அதை கொண்டு ஊத்துங்க. அப்போ நீங்க பிரச்சனைக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது தெரியல. ஒரு அம்மா வந்தாங்க, நான் அடிக்கடி பாக்குறேன், அவங்களுக்கு பாதத்துல வலி. தலையில கை வச்சாலும் சுகமாயிரும்னு எனக்கு தெரியும், பேசினாலும் சுகமாயிரும். நான் என்ன செய்யணும், என் காலில் மிதிக்கிறேன், மிதிச்சுட்டு பேசுறேன், பல போச்சா தானே. அடுத்த வார்த்தை என்ன சொல்றேன், சிஸ்டர் சுகமாகி விட்டது. நடந்து பார்க்க சொல்றேன். நடந்துட்டு வர்றாங்க, ஐயா வலி குறையல, கவலையே பட மாட்டேன் நான். ரைட், திரும்ப மிதிக்கிறேன், திரும்ப என்ன சொல்றேன், நான் பிஸியா இருந்தா செக் பண்றதுக்கு டைம் இல்லை சிஸ்டர், நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போதே அந்த வலி இருக்காதுங்கிறேன். அதோட நம்ம மேட்ரு முடிஞ்சுங்கிறேன். அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க. நீங்கள் வராமல் யாருமே வர முடியாதுங்க. இவ்வளவு தெளிவா இந்த சப்ஜெக்ட வேற யாரும் தரவா படிக்க மாட்டாங்க. பைபிள் காலேஜ்ல இவ்வளவு தெளிவா சொல்லி தர மாட்டாங்க. கிருப அந்த அனுபவத்தோட நான் பேசுகிறேன். உங்க இடத்துல நிறைய கொடுக்கப்படுகிறது. உடனே ஆகினால என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். எது கேட்கப்படும்? நான் என்ன சொல்றேன், நீ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க முத, சரிங்களா? இருக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, போன சண்டே சர்ச்சில் பேசும்போது சொன்னேன். அப்போதான் நான் ஒன்றும் பிளான் பண்ணவே இல்லை. நம்ம வந்து பேப்பர்ல தந்து, இங்க வந்து தினத்தந்தி என்பது ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ், 1 கோடி பேருக்கு போடுறது. அதுல விளம்பரம் போடணும். யாராவது நீங்க 10,000 rupees அனுப்புனீங்கன்னா என்ன போட போறோம், தொலைபேசி மூலமாக இலவச சுகம் அளிக்கப்படும் என்று சொல்லி என் நம்பரை போடணும்னு சொன்னேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என் டாக்டரை காமிச்சா, ஹெலினா ஆன்டி 10,000 rupees போட்டாங்க ஒரு சிஸ்டர் பாருங்க. இப்போ நான் அதை தந்தியில போன வாரம் சாட்டர்டே போட ட்ரை பண்ணேன். நான் பிஸியா இருந்ததுனால த்ரூ ஆகலை. இந்த சாட்டர்டே அது அதிகமா வந்துடும் பாருங்க. நான் நினைக்கிறேன் உங்களுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த்தை என்ஹான்ஸ் பண்ணதான் நான் இதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் பேசுறேன். ஐ திங்க் சோ, இல்லையா? அப்போ இதை எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும், எல்லா சூழ்நிலையிலும். இன்னும் சில நினைக்கல, அந்த எண்ணத்தை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்துட்டீங்களோ தெரியல. என்னுடைய லைஃப் நல்லா வந்த பிறகு நான் மிராக்கிள் பண்ணுவேன், அப்படி யோசிக்காதீர்கள். நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம ஜோசப். அவன் வந்து கூப்பிடுறான், எப்பா ராஜா ஒரு சொப்பனம் கட்டான், நீ வந்து விளக்கம் சொல்லுனோடனே, என்னுடைய சொப்பனமே இன்னும் நிறைவேறல, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு யோசித்தானா? சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றான் ஆட்டு இடையனை. தான் எவ்வளவு குறை உள்ளவன் என்பதை அறிந்திருந்தான் ஆட்டு இடையன். ஆனா அந்த ரிசீவ் பண்ணான, அந்த அபிஷேகம், அந்த தைலத்தை ரிசீவ் பண்ணான. அப்போ வசனம் உங்க மேல என்ன தைலத்தெல்லாம் ஊற்றுகிறது, நான் என்னத்தெல்லாம் உங்க தலையில ஊத்துறேன், என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் பேசுகிறேன், இது உங்களால முடியும், நீங்க தான் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அப்போ அதை அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆவியானவர் இனிமே அதிகமாக நினைப்பூட்டுவார். ஒரு போன் வருது, சும்மா தான் பேசுவாங்கன்னு வைங்களா, உங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க ஸ்ரீலங்காவில இருந்து, அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணும் வியாதி இல்லைங்கிறாங்க. அப்போ உங்க வீட்டுல யாரு இருக்கா? எங்க பாட்டியம்மா இருக்காங்க, எல்லாம் வியாதி. பேசுங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி.
ஒரு சின்ன போன் கால் வந்தா கூட நீங்க என்ன யோசிக்கணும், இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு முகாந்திரம் இல்லாமல் எனக்கு தொலைபேசி வராது. சரிங்களா? அங்கே ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதை அவர் உங்களை கதவை திறக்கிறார்கள். இதுவரைக்கும் சொல்லாதவங்க, பிசாசுக்கு யார் கதவை திறக்கிறார்கள்? 138வது பேசுகிறது, அவிசுவாசம் பேசுகிறவர். அவிசுவாசம் பேசுகிறவர்கள். வெரி குட். வேற என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் சுகமாகவில்லை, எனது சுகத்தை நான் இழந்து விட்டேன் என்று கூறினால் சாத்தான் உள்ளே வந்து விடுவான். கதவை திறக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அப்ப இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம். வியாதி போகாவிட்டாலும் நான் சுகமாயிட்டேன். ஏன்னா அப்படித்தான் எழுதிருக்கு. சுகமானீர்கள், குணமானீர்கள், அதோட சேர்ந்துக்கிடுவோம். சரிங்களா? வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர். இவ்வளவு தரவா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஜபம்தான். பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதற்கு? மறந்து போகாம இருக்க. உலகத்துல உள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் பென்டகன். பென்டகனை விட பெரிய பவர் நம்முடைய நாவிலே தேவன் வைத்திருக்கிறார். எப்படின்னு பாருங்களேன். பைபிள்ல நடந்திருக்கு பாருங்களேன். பென்டகனால கடலுக்குள்ள ஒரு க்ஷணப்பொழுதுல ரோடு போட முடியாது. ரைட்? சூரியனை நிறுத்த முடியுமாங்க? எந்த பவரும் நிறுத்த முடியாது. உங்கள் நாவில இருக்கிற ஒரே பவர் தான் நிறுத்தும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை நம்பி எங்களுடைய நாவிலே தந்திருக்கிற, நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற, எங்கள் மொபைல் போன்ல தந்திருக்கிற, எங்களுடைய ட்ரெஸ்ல தந்திருக்கிற, எங்களுடைய நிழல்ல தந்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நாங்கள் மறந்து போகாமல் இருக்க எப்பொழுதும் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதத்திற்கு, ஒரு செழிப்புக்கு நாங்க பேசும்படியாக தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இதை குறித்து இன்னும் ஒரு வெளிச்சம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை இவர்களுக்கு மாத்திரமல்ல, இவர்களை நம்பி இருக்கிறவர்கள், இவருடைய குடும்பத்தார், இவருடைய சுற்றத்தார் யாவருக்கும், இவர்களுடைய தேசத்தார் யாவருக்கும் ஒரு விடுதலையை, ஒரு செழிப்பை கொண்டு வரக்கூடிய ஆற்றலினால் இவர்களை நீர் நிறைத்து வைத்திருக்கிறீர் என்கிற வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாவதாக. பிசாசனை தொட முடியாது. என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் இதை மறக்க மாட்டாங்க. இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அப்ளை பண்றாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 அல்லேலூயா.